கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சி தருவா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சி தருவா. உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சி தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சி தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். சொல்லை நாடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி, தீப சொல்லை நாடு நின்று நீக்கி, கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சி தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சி தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார்,
துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை திரட்சி தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை திரட்சி தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். 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 துதிப்போரை கைவிட மாட்டார். 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 கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை திரட்சியை தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். எஸ் ஜீசஸ். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டால் நம்முடைய பயணத்திலே அவர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார் என்று ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நினைக்கும் போது கர்த்தர் நித்தமும் நித்தமும் சதா காலமும் நம்மை நடத்துகிற ராஜாதி ராஜா. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஓ ஹல்லேலூயா. அவர் காண்கிற தேவன். நம் சத்தத்துக்கு குரல் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியா என் தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் மாறாதவன். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோள் மீது சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோள் மீது சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பருகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பருகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்க
சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோல் மீது சுமக்கின்றவர். நம்மை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோல் மீது சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோல் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோல் மீது சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எஸ் ஜீசஸ். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோல் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோல் மீது சுமக்கின்றவர். தோல் மீது சுமக்கின்றவர். தோல் மீது சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர்.
அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். நம்முடைய வாழ்க்கையிலே நம் இயேசு காணாதவர் போல் இருக்கிறார் என்று நீ நினைக்கலாம். அவர் எழுந்து நின்று நம்முடைய வாழ்க்கையின் கூக்குரலை கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியா, அதட்டுகிற தேவன், உனக்குள் இருக்கிறவர் மகா பெரிய தேவன். அவர் மகா பெரிய ராஜாதி ராஜாவை பெற்றிருக்கிறபடியா, ஓ அவர் ஒருபோது ஒரு நாளும் ஒரு காலம் மாறாத தேவன். எஸ் ஜீசஸ், அவர் பெரிய தேவனாய் இருக்கிறபடியா நல்ல தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். எஸ் ஜீசஸ், ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறோம், ஆண்டவரே நீர் மேன்மைக்குரியவர். உங்கள் பிரசனத்தினால நடத்துகிறவர் ஆண்டவரே. உடைய பிரசனம் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் மகா பெரிய தேவன் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், உந்தன் பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசனத்தால் கூடுமே, உந்தன் பிரசனத்தால் கூடுமே. யெகோவா மோசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா மோசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. யெகோவா மோசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா மோசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேல் இருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேல் இருந்து விலகும். யெகோவா மோசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, எல்லாரும் சொல்லுவோம். நாம் எங்கே விழுந்து கிடக்கிறோமோ
காத்து கொண்டீரே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. அப்பா, உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிரசன்னத்தால் கூடுமே. ஆமா ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே முழுமையாய் திருச்சபை பிள்ளைகள் முழுமையாய் அடிமை குடும்பம் முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னத்தின் பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. எங்கள் பலத்தால் ஒன்றும் கூடாது, எங்கள் திறமையால் ஒன்றும் கூடாது. ஆனால் உம்முடைய பிரசன்னத்தினால் எல்லாம் கூடும். உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய மகிமையினால் எல்லாம் கூடும் ராஜா. கூடும் 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 கூடும். Yes Jesus, hallelujah. கூடுமே உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். வேணுமாய் SKM திருச்சபை லைவ் ஆராதனைக்குள்ளே அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு சுபிக்கிறோம். இந்த காலை ஆரம்பிப்பு கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்கள் கருவிகளை மறைத்துக்கொள்ளும். என்னை விலைக்கு ஆண்டவரே நீங்கள் பேசும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நான் பார்க்க போகிற தலைப்பு புதிய தொடக்கங்கள் மற்றும் புதிய பயணம். புதிய தொடக்கங்கள் மற்றும் புதிய பயணம். இன்று பேதுருவை குறித்து நாம் ஒரு புதிய கோணத்தில் நாம் பார்க்க போகிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி. 21ஆம் அதிகாரம் 14 19 வரை நாம் வசனங்களை நாம் கடந்து போகலாம். இதற்கு முன்னே முன்னுரையாக நாம் பார்க்கிறோம். இயேசுவை போல தன்னை சிலுவையிலே அறையக்கூடாது என்று பேதுரு சொல்லியிருக்கிறான். தன்னை தலைகீழாய் தான் சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொன்னபடினால் பேதுருவை தலைகீழாக தான் சிலுவையில் அறைந்தார். 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த யூசபிஸ் என்ற கிரேக்க ஹிஸ்டோரியன், சரித்திர ஆராய்ச்சியாளர், அவர் எழுதும்போது அவர் சொல்றார், பேதுருடைய மனைவி கூட தியாக மரணம் அடைந்தார்கள் என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பேதுரு தன் மனைவிடத்திலே சொன்ன கடைசி வார்த்தையை நாம் பார்க்கும்போது, ரிமெம்பர் த லார்ட், ஆண்டவரை நினைவு கூறு. இப்படி பேதுரு கடைசி வார்த்தையை தன் மனைவிடத்தில் சொல்றதாக வேதம் கூறுது. இப்போ இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற காரியமானது ரெஸ்டரேஷன், மீட்டெடுப்பது. எப்படி ஆண்டவர் பேதுரை மீட்டெடுத்தார்? ஆங்கிலத்தில் ரெஸ்டரேஷன், தமிழில் அதுக்கு மீட்டெடுப்பு, புதுப்பித்தல், மீட்டளிப்பு, மீண்டும் பழைய அமைப்பு அளித்தல். சில காரியங்களை பார்க்குறோம். சில பழைய காலத்து பொருட்களை புது பொருள் போல மாற்றுவது, பழைய காரை புது கார் போல மாற்றுவது, பழைய கட்டிடங்களை புதிய கட்டிடங்களை போல மாற்றுவது, அது ஆன்டிக் என்று சொல்லுவாங்க. இப்போது இந்த சிலுவை குறித்து நாம் பார்க்கும்போது வேதாகமனுடைய விளக்கம் என்ன? உடைந்த ஒன்றை எடுத்து ஆண்டவர் அதை முற்றிலும் புதியதாக மாற்றும் அந்த ஒரு காரியம் தான் புதிய ஏற்பாட்டிலே இந்த ஆவிக்குரிய மீட்டெடுத்தலை நாம் பார்க்கணும். எப்படியெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார்? உடைந்த குடும்பத்தை எடுத்து ஒன்றுபடுத்துவார், பிரிந்த நண்பர்களை சேர்த்து வைப்பார், அருந்த ஒருவர்களை ஒன்று சேர்ப்பார். இப்படி ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய காரியங்களை அதை நாம் பார்க்கணும். யோவான் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களிலே இது 3வது தரிசனமாகும்.
இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். 3வது முறையாக நம்முடைய சீசரிடத்துல ஒரு தரிசனமாகிறார், காட்சி தருகிறார் என்று வேதம் கூறுகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது அப்போது இயேசு தம்முடைய சீசரெல்லாம் அனுப்பிச்சாங்க, அங்க கூடியிருக்கிறாங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று அவர், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்று கேட்கிறார். அது ஆண்டவர் இங்கு பேதுருவோடு கூட பேசுவதை நாம் பார்க்கணும். இந்த இடத்துல நான் பேதுரு என்று பேர் இல்லை, சீமோன் என்று நாம் பார்க்கணும். யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இயேசு அவனுக்கு கொடுத்த பெயர் பேதுரு. அந்த பேதுரு என்ற பெயரை சொல்லி அவர் அழைக்கவில்லை. அவனை கண்டுபிடிக்கும் போது என்ன பேர்? சீமோன். அந்த பெயரை சொல்லிதான் தேவன் அவனை அழைக்கிறார். என்ன சொல்றார்? இவர்களிலும் அதிகமா என்னிடத்துல அன்பு கூறுகிறாயா. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், do you love me more than this? இந்த சீசர்களை காட்டிலும் நீ என் மீது அதிகமாக அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் பேதுருவிடத்திலே கேட்பதை நாம் பார்க்கணும். இது உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற ஒரு காட்சி. அதுக்கு முன்னே பேதுரு 3 முறை மறுதளித்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும். அது குறித்து நாம் கடைசியில நாம் அதை முடிக்கும் போது அதை நாம் அப்படி அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். 15ஆம் வசனம், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரு நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று அவர் கேட்கிறார். 16 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாகட்டான். 12 பேர் சீசர்ல ஒருத்த யூதாஸ் காட்டி கொடுத்து அவன் இறந்துட்டான். 11 பேர் இருக்கிறாங்க. 11 பேரை ஆண்டவர் கேட்கல, ஒருத்தகிட்ட தான் கேட்கிறார். சீமோன் பேதுரை பார்த்து கேட்கிறார், என்னிடத்திலே நீ அன்பா இருக்கிறாயா, do you love me? இப்படி ஆண்டவர் இந்த சீமோனோடு கூட கேட்கிற இந்த காரியமானது வேதத்துல மிக முக்கியம் வாய்ந்ததாக நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்த வசனம், 3ஆம் தரம் அவரை நோக்கி, இது 3வது முறையை கேட்கிறார். 3வது முறை அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றான். 3வது முறையா கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, பேதுருவே, நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா, நேசிப்பாயா, do you love me? ஏன் 3 முறை கேட்கிறார்? இது ஒரு தொந்தரவு அல்ல, சங்கடம் அல்ல. பேதுரு 3 முறை இயேசு எனக்கு தெரியாதுன்ற மறுதளித்தானே, அதற்காக கேட்டாரா? அதுவும் நாம் சொல்ல முடியாது. இங்கு தேவன் சீமோன் பேதுருவை என்ன செய்கிறார்? அவர் மீட்டெடுக்கிறார். ஏன் மீட்டெடுக்கணும்? இயேசு சீசலோடு கூட இருக்கிற இது இரவிருந்து, திருவிருந்து. இயேசு என்ன சொல்றார்? என்னுடைய கடைசி நேரத்துல எல்லாரும் என்னை விட்டு போய்விடுவாங்க என்று சொல்லும் போது, ஓடி விடுவீர் என்று சொல்லும் போது எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனால் பேதுரு என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, மத்தேயு 26:33 படிக்கலாம். எல்லாரும் இடல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடல் அடையேன் என்று அப்போது பேதுரு சொல்றான். பேதுரு என்ன சொல்றார்? ஐ வில் நெவர் லீவ் யூ. நான் ஒருபோதும் நான் உம்மையிட்டு போக மாட்டேன்னு சொல்றான். இன்னொரு பைபிள்ல சில விதமான அர்த்தத்தை பார்க்கிறோம். இந்த ஐ வில் நெவர் ஆல்வேஸ் பி வித் யூ, இந்த நெவர் என்பது ஒருபோதும், ஆல்வேஸ் என்பது எப்போதும் என்ற மிகைப்படுத்தும் வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவது ரொம்ப கவனமாக நாம் பயன்படுத்தும். ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? எக்ஸ்ட்ராகிரேட்டிங் என்றால் மிகைப்படுத்தி கூறுவது. ஒரு சிலர் சரி சொல்லுவாங்க, நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன், கடைசி வரைக்கும் உங்களோடு தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் உங்களோடு கூட பயணம் செய்வேன், நான் கடைசி வரைக்கும் இந்த திருச்சபையில தான் நான் இருப்பேன் என்று மிகைப்படுத்தி சொல்லுவது.
என்னுடைய பெற்றோருக்கு நான் கடைசி வரைக்கும் நான் உதவியா இருப்பேன், என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் கடைசி வரைக்கும் நான் உதவியா இருப்பேன், இப்படி மிகைப்படுத்தி சொல்வதை நான் வாசிக்கிறோம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் கூட இந்த 2 வார்த்தை ஆல்வேஸ், நெவர், ஒருபோதும், ஆல்வேஸ், எப்பொழுதும், இந்த 2 வார்த்தை நாம் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாய் நாம் பயன்படுத்த வேண்டும். அது நான் பேதுரு என்ன பயன்படுத்துறா? பேதுரு பயன்படுத்துற வார்த்தை இங்க சொல்ல, நான் எப்போதும் உம்மோடு கூட நான் இருப்பேன் என்று அங்கே பேதுரு சொல்வதை வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? இப்படி ஆண்டவர் சொல்றார், பேதுரு நீ என்னை தெரியாதென்று நீ 3 முறை சொல்ல போகிறாய், அப்போது சேவல் கூவ போகிறது, அப்போது நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று தேவன் பேதுரை பாசுறார். பேதுரு சொல்லி முடித்த உடனே இயேசு அவனை பார்த்து சொன்னார், பொழுது விடுவதற்குள்ளே, சேவல் கூகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். இயேசுவை அடிக்கும் போது, அவரை கீழே தள்ளும் பொழுது, இழுத்து போகும்போது அவனுக்கு தெரியாதது போல பேதுரு நடித்தான், பாசாங்கு செய்தான். இயேசு எனக்கு தெரியாது என்பது போல 3 ஆண்டு காலங்கள் பழகி அவரோடு கூட நடந்து அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மை பெற்றான். அப்படிப்பட்ட பேதுரு ஆண்டவரை அடித்து அங்கு அவரை கொண்டு போகும்போது அவனுக்கு தெரியாதது போல அவன் நடித்தான், பாவனை செய்தான், வேதம் கூறுகிறது. இதுல முக்கியமாய் நீங்க பார்க்க வேண்டிய காரியம் என்ன? மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3 சுவிசேஷ புத்தகத்தில் பேதுருவின் தோல்வியை அவர்கள் எழுதினார்கள். மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3 புத்தகத்துல பேதுருடைய தோல்வியை தான் அவங்க எழுதுறாங்க. ரெஸ்டோரேஷன், மீட்டெடுத்ததை அவர்கள் எழுதவில்லை. ஆனால் யோவான், இப்போது நாம் படிக்கிறோம் யோவான், இந்த யோவான் பேதுருடைய தோல்வியை அவன் எழுதவில்லை, பேதுருடைய மீட்டெடுத்ததை அவன் எழுதினான். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இந்த 4 காஸ்பல் புத்தகத்தை தெளிவா படிக்கணும். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். அதை படிக்கும் போதுதான் 4 சேர்ந்து படிக்கும் போதுதான் அதனுடைய நிறைவு நமக்கு தெரியும் என்று வேதம் கூறுகிறது. இந்த 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விசேஷம் என்ன? ஏன் இது முக்கியம்? இது நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? 2 காரியம். ஒன்று ரெப்பெண்டன்ஸ். ரெப்பெண்டன்ஸ் என்றால் மனமாற்றம், ரிமோர்ஸ் என்றால் மன வருத்தம். மனமாற்றத்துக்கும் மன வருத்தத்துக்கும் 2க்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கு. 2 ஒன்று போலதான் இருக்கும், ஆனால் மனமாற்றத்துக்கும் மன வருத்தத்துக்கும் மிகுந்த வித்தியாசம். உடைந்த நிலை, அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு, உடைந்த நிலை மனம் திரும்புவதற்கு வழி செய்கிறது. மனமாற்றத்துக்கு மன வருத்தத்துக்கும் இடையே இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கணும். நீங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், ஜூடஸ் வாஸ் ரிமோர்ஸ்ஃபுல். மனஸ்தாபப்பட்டான். ஏன் மனஸ்தாபப்பட்டான்? எல்லாருக்கும் தெரிந்து விட்டது என்ற அவமானம். இயேசுவை நாம் அவரை காட்டி கொடுத்தோம், அதுக்காக பணம் வாங்கினோம் என்று எல்லாருக்கும் தெரிந்து விட்டு பேசினான். அப்போது பேதுரு மனஸ்தாபப்பட்டான் என்று வாசிக்கிறோம். மனம் திரும்பவில்லை, மனமாற்றம் அடையவில்லை. ஆண்டவர் மன வருத்தத்தை அல்ல, மனம் திரும்புதலை தான் தேவன் விரும்புகிறார். நீங்க தொடர்ந்து இந்த 3 காஸ்பல் புத்தகத்தை வாசிக்கும் போது, சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 26-75 படிச்சு பாருங்க. அங்கு வேதம் சொல்கிறது, பேதுரு வெளியிலே போய் மனம் கசந்து அழுதான். ஆங்கிலத்தை வாசிக்கணும், பீட்டர் went out wept bitterly. மார்க் 14:7 வாசிக்கிறோம், இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான் என்று வாசிக்கிறோம். லூக்கா எழுதுகிறார், பேதுரு வெளியிலே போய் மனம் கசந்தி அழுதான். இதுல நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? embarrassed என்றால் because you are exposed. தர்ம சங்கடமான ஒரு நிலவரம். உங்களுடைய உண்மை இப்போது வெளியிலே தெரிந்து விட்டது. ஒரு தவறு செய்த தவறானது வெளியிலே தெரியும் போது எப்படி அங்கு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை இருக்குமோ, அதே போல ஒரு நிலைமை தான் இங்கே பேதுரு. தான் இயேசு எனக்கு தெரியாதுன்னு 3 முறை மறுதளிக்கிறான். மறுதளித்த பிறகு ஆண்டவர் சொன்னவனமாக அப்போது
பொழுது விடுவதற்குள்ளே சேவல் 3 முறை கூவினது. இப்போது தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. அவன் என்ன செய்றாங்க, அவன் சொன்ன காரியமானது பொய்யாய் போனதாக நமக்கு வேதம் கூறுகிறது. விசுவாசிகளாய் இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு நாள் ஒருபோதும் ஒரு வார்த்தையை சொல்லும் போது, ஆண்டவரே நான் கடைசி வரைக்கும் இதை நான் செய்வேன், எப்போது நான் இதை செய்வேன் என்று வார்த்தைகளை மிகைப்படுத்தி சொல்வதை காட்டிலும் யதார்த்தமான உண்மையான வார்த்தைகளை சொல்லுகிற மகனாய் இருந்தால்தான் நாம் தேவனோடு கூட நாம் பயணிக்க முடியும். உலகத்தை பிரியப்படுத்தவோ இல்லை ஜனங்களை பிரியப்படுத்தவோ உறவுகளை பிரியப்படுத்தவோ நான் எப்போதும் இதை செய்வேன், நான் எப்போதும் இதை செய்வேன், ஒருபோதும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று மிகைப்படுத்தின வார்த்தைகளை நாம் சொல்லுவோமானால் வாழ்க்கையில நான் வெற்றி பெற முடியாது. பேதுருனை பார்த்தோம், பேதுரு மிகைப்படுத்தி சொல்றான், ஆண்டவரே நான் ஒருபோதும் உண்மை விட்டு நான் போக மாட்டேன், ஆல்வேஸ் எப்போதும் நான் உன்னோடு இருப்பேன் என்று பேதுரு மிகைப்படுத்தி சொன்னான். ஆனால் கூட சொன்னது பொழுது விடுவதற்குள்ளே அவன் சொன்ன காரியமானது உடைந்து போனது. இப்போது என்ன பார்க்கிறோம், எம்பாரஸ், தர்ம சங்கடமான ஒரு நிலைமை அவனுக்கு. என்ன இப்போது உலகத்துக்கு உண்மை தெரிந்து விட்டது. பேதுரு மறுதலித்தான் என்ற அந்த உண்மையானது அங்கிருக்கிற ஜனங்களுக்கு தெரிந்து விட்டதாக நமக்கு வேதம் கொடுக்கிறது. அதனால் இங்கு இப்படிப்பட்டதான ஒரு பேதுருவை மீண்டுமாக ஆண்டவர் மீட்டெடுத்து அவனுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கிறார். எது புது வாழ்வு? அப்ப அவன் எப்படியே விடல, அவனுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து புது விசுவாசத்தை கொடுத்து, பேதுரு மூலமாகத்தான் புதிய ஏற்பாட்டிலே பலவிதமான திருச்சபை கட்டப்பட போகிறது, பேதுரு மூலமாகத்தான் ஆலயங்கள் கட்டப்பட போகிறது, பேதுரு மூலமாகத்தான் சுவிசேஷங்கள் பிரஜாதிக்கு அறிவிக்கப்பட போகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு யோசித்து வேதம் சொல்கிறது, பேதுருக்கு ஒரு புதிய தொடக்கத்தையும் ஒரு புதிய பயணத்தையும் அங்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார் நமக்கு வேதம் கூறுகிறது. சங்கீத புத்தகம் நீங்க 51ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டும் போது, சங்கீத புத்தகம் 51ஆம் அதிகாரம், அதிலே தாவீது மனஸ்தாபப்பட்டு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், சங்கீதம் 51:17, தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிகள் ஆவிதானே, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிப்பீர். நறுங்குண்டதுமான இதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். இங்கே பேதுரை பார்க்கும்போது தான் செய்தது தவறு என்று புரிந்து கொண்டான். அதனால் வேதம் சொல்லுவது, நறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டான். நாம் செய்த காரியம் தவறென்று நமக்கு தெரிந்த அந்த தவறை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், ஒத்துக்கொள்வோமானால், அப்பதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய தொடக்கத்தை புதிய பயணத்தை கொடுப்பார். நாம் செய்த காரியமெல்லாம் செய்தது தவறென்று தெரிந்தால் கூட தவறை நாம் சரியென்று நாம் சாதிப்போமானால், அப்போது ஒரு நாளும் வாழ்க்கையிலே நாம் புதிய பயணத்தில் புதிய வழியிலே நாம் போக முடியாது நமக்கு வேதம் கூறுகிறது. அதே அதிகாரம் சங்கீதம் 51:11 வாசிக்கிறோம். அப்போ தாவீது சொல்றார், முதல் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முத பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு கூட நாம் நடக்க வேண்டுமானா அவருடைய சமூகத்தை விட்டு நாம் போகாமல் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவி, அந்த வல்லமையிலே நடக்கிற மகளாய் இருந்தால்தான் புதிய தொடக்கம் புதிய பயணத்துக்குள்ளே நாம் போக முடியும் என்று வேதம் கூறுகிறது. மீண்டும் சொல்றா தாவீது 12ஆம் வசனம், உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். எப்படி அங்கு பேதுரு சோர்ந்து போனானோ, பலவீனப்பட்டு போனானோ, செய்த தவறுக்காக வருதினானோ, இப்போது என்ன செய்யற ஆண்டவனுக்கு சந்தோஷத்தை திரும்பி கொடுக்கிறார். ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய ஊழியத்தை செய்ய முடியாத உற்சாகத்தின் ஆவி அவனுக்கு கொடுத்ததாக நமக்கு வேதம் கூறுகிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவராய் இருக்கிற இயேசுக்கு நீங்கள் பணி செய்ய வேண்டுமானால், ஒரு காரியங்கள் நாம் செய்யும் போது, செய்த காரியம் தவறென்று நாம் உணரும் போது, அந்த தவறை நாம் உணர்வோமானால், அப்போ நிச்சயமாக தேவன் நமக்கு புதிய தொடக்கங்களை புதிய பயணத்தை தேவன் கொடுக்க நல்லவராயிருப்பார். ஆண்டவர் நம்புங்க, கர்த்தர் விசுவாசிங்க, அவரோடு நடக்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக தேவன் புதிய தொடக்கங்களை புதிய பயணத்தை கர்த்தர் கொடுக்க நல்லவராயிருப்பார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமே. நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரமும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Take care.